உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18, 19, 20 வேகமா வாசிங்க பார்க்கலாம். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி, கவனிங்கள், ஒரு மனிதனுடைய இருதயம் பின்மாற்றத்துக்குள் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டும். என்ன வசனம் வாசிக்கிறீங்க? உபாகமம் என்ன படிக்கிறீங்க? உபாகமம் 17 18 வாசிங்க. 17 வாசிங்க. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும், தேவனுடைய கற்பனையை விட்டு வார்த்தையை விட்டு நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும், இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற ஊர்ல, பட்டணத்துல, சமுதாயத்துல நீங்களும் உங்க பிள்ளைகளும் பிள்ளையின் பிள்ளைகளும் உங்கள் மருமக்கள்மார்களும் உங்கள் பேர குழந்தைகளும் பின் சந்ததிகளும் அடையாளங்களா அற்புதங்களா இருப்பதற்கு தேவன் தந்திருக்கிற அற்புதமான பிரமாணம். வழியை விட்டு விலகாதபடி தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படிக்கு தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதும் கரத்தில் வைத்திருக்கிறவர்களாக. ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுது. ஆனா என் மனசு இப்படி நாடுது. ஆண்டவருடைய சத்தியம் ஒண்ணு சொல்லுது, என் கண்ணு வேற ஒன்ன தேடுது. அப்ப கண்ணு வேற ஒன்ன தேடுது, உலகம் வேற ஒன்ன நாட சொல்லுது. அதன்படி செய்யாம தேவன் சொல்ற இந்த மகத்துவமான வார்த்தையை நாடும்படி நான் தெரிந்து கொள்வேனே. ஆனால் நான் சொல்றேன் பாருங்க, அப்படி செய்வதனால் நீங்களும் உங்கள் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவிலே உங்கள் ராஜ்யத்திலே நீடித்து நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நிலைத்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள், சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். அப்போ தேவ பயம் வரணும் பாருங்க. மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் போனை கொடுத்துட்டோம்ல, நம்ம தானே வாங்கி கொடுத்தோம் பிள்ளைங்களுக்கு, நம்ம தானே வாங்கி கொடுத்தோம். அப்படி புஷ்குன்னு வந்துருச்சா வானத்துல இருந்து. இப்போ வாங்கி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்? போனை கொடுன்னு கேட்கிறோம். அது நியாயமா? போனை நம்ம தான் வாங்கி கொடுத்தோம், இப்போ போனை பிடுங்க முடியல. நான் சொல்ல வரேன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா போனை கண்மூடி நீ கொடுக்கலாம். அப்பனா போனை கொடுத்துட்டோம், இந்த போனை நோண்டும் பொழுதே ஒரு கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் இருக்கணும். எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எந்த சேனலுக்கு போகணும், எந்த சேனலுக்கு போகக்கூடாது அப்படின்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நல்லா நீங்க நோண்டி நோண்டி பார்க்கறதுல பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும், நீங்களும் கண்டதை பார்க்காம இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைங்க கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் அமைச்சிட்டு இதுங்க சிரிச்சு சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பிள்ளைங்க வந்து சொல்லுது, அங்கிள் அங்கிள் எங்க மம்மி எப்ப பார்த்தாலும் சீரியலையும் மொபைல் போன்ல பார்த்துட்டு இருக்காங்க அங்கிள். சொல்லுவாங்களே, கிழிஞ்சது கிருஷ்ணகிரின்னு, அது மாதிரிதான் கதை. இல்ல, என் குடும்பம் அந்நிய வல்லமைகளுக்கு நீங்களாக்கப்பட்ட குடும்பமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட்ட குடும்பமாய், தேவ பக்தி நிறைந்த ஒரு குடும்பமா என் பிள்ளைகளும் என் பின் சந்ததிகளும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வைக்க வேண்டுமேயானால் நான் சொல்றேன், எதை செய்யணுமோ
எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு பகுத்தாய்வு நமக்கு நிச்சயமாகவே இருக்க வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் உன் வீட்டுக்குள்ளேயே, உன் குடும்பத்துக்குள்ளேயே, உன் மனைவிக்குள்ளேயே, உன் புருஷனுக்குள்ளேயே, உன் பிள்ளைகளுக்குள்ளேயே தெய்வீக பரலோகத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனா பிசாசு எப்பவுமே சொல்லுவான், மாற்றான் தோட்டத்து மல்லிகையில தான் மனம் அதிகமா இருக்கு. நிறைய புருஷர்களுக்கு ஒரு ஏக்கம் எப்பவுமே இருக்கும், அவளை மாதிரி எனக்கு சம்சாரம் அமையலையே. இந்த அம்மாவுக்கும் அப்படிதான் இருக்கும். 1000 தான் இருந்தாலும் அவர் சூப்பர் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீதிமொழிகள் 5:15 வாசிங்க பார்க்கலாம். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும், உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும், உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும், உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. பானம் பண்ணு. அடுத்த வசனம், உன் ஊற்றுகள் வெளியிலும், ஆ உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அடுத்த வசனம், அவைகள் அந்நியருக்கு உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இள வயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நீதிமொழிகள் 5:15 பாருங்க. 5:15 எப்படி ஆரம்பிக்கிற? உன் கிணற்றிலுள்ள தண்ணீரையும், அல்லேலூயா, உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை தேடுற பிள்ளை, நம்புற பிள்ளை சந்தோஷத்தை வெளியே தேடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தேடணும். வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாய் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். குடும்ப உறவுக்கு, கணவன் மனைவி உறவுக்கு வெளியில் இன்பத்தை தேடக்கூடாது, மகிழ்ச்சியை தேடக்கூடாது. அது என்ன ஆகுது? மிகப்பெரிய சாபத்தை ஏற்படுத்துகிறது வாழ்க்கையில். மனதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறது, மிகப்பெரிய உணர்வு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்கள் ஆண்களாய் இருப்பீர்களே, ஆனால் பெண்களோடு பேசுகிற விஷயத்தில் கொஞ்சம் இல்ல, ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லார்கிட்டையும் பேசலாம், தப்பு கிடையாது, ஒரு லிமிட் இருக்கணும். நீங்கள் பெண்களாய் இருப்பீர்களே, ஆனால் எல்லா ஆண்கள்கிட்ட பேசலாம், தப்பு கிடையாது, ஆனா அளவு இருக்க வேணும். அல்லேலூயா. சில பேர்லாம் சொல்லுவாங்க, என் புள்ள மாதிரி, என் புள்ள மாதிரி. கடைசியில் அவன் புள்ள மாதிரி இல்லை, புள்ளையே கொடுத்துட்டான். அவர் என் அண்ணன் மாதிரி, என் அண்ணன் மாதிரி கூட்டினே ஓடிட்டான். பாவம், அந்த புருஷன் வந்து குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். மனைவி சொல்லிச்சு, அண்ணன் மாதிரி, அண்ணன் மாதிரி. அது வேற மாதிரில போயிருச்சு. நான் சொல்லுகிறேன், யாரா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள் ஒரு நபரை சேர்ப்பதிலே ரொம்ப ரொம்ப கவனமா இருங்கள். ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு அண்ணன் மாதிரி தான் பேசுவீங்க. அண்ணா பிரைஸ் லார்ட், அண்ணா பிரைஸ் லார்ட் அண்ணா. நாளைக்கு அண்ணா போன் பண்ணுவார், மறுபடியும் அண்ணா பிரைஸ் லார்ட் அண்ணா. 3வது நாள் அண்ணா பிரைஸ் லார்ட் அண்ணா. 4வது நாள் அண்ணா போனே பண்ணல. 5வது நாள் அண்ணா போனே பண்ணல. 6வது நாள் அண்ணா கனவுல வருவார். 6வது நாள் கனவுல வருவார். 7வது நாள் இப்படியே போக வேண்டியதுதான். இல்ல, கர்த்தர் எனக்கு நல்ல அப்பாவை கொடுத்திருக்காரு, எனக்கு நல்ல அம்மாவை கொடுத்திருக்கார், எனக்கு நல்ல புருஷனை கொடுத்திருக்கார், எனக்கு நல்ல மனைவியை கொடுத்திருக்கார், எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். உன் வீட்டில் இருக்கக்கூடிய ஊற்று உண்டு, உன் வீட்டில் ஒரு ஜலம் உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு, ஒரு மகிழ்ச்சி உண்டு. யாரா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், அதிகமாய் பேசுவதை தயவு செய்து நிறுத்துங்கள். அவர் ஆவிக்குரியவர், நாங்க பார்க்காத ஆவிக்குரியவங்களா?
எங்களுக்கே அல்வா கொடுக்கறது. அப்பா மாதிரி எங்களுக்கே வந்து அல்வா கொடுக்கறது. அப்பா மாதிரியாம். அப்பா மாதிரியோ அண்ணா மாதிரியோ வேற மாதிரியோ யார மாதிரியோ மிக 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 எச்சரிக்கையாக பழகுங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த கட்டுப்பாடை மீறி பழக ஆரம்பித்து விட்டால் உணர்ச்சி எமோஷனலா பாதிக்கப்படுவீர்கள். அப்படி நீங்க பாதிக்கப்படும் பொழுது இல்லற வாழ்வில் உங்களால் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள முடியாது. பிசாசானவன் உங்கள் சிந்தனைகளை தவறாக செயல்படுத்தி வேறு விதமாக தூண்டி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்துவதற்கு நீங்களே வழிவாசலை திறந்து விடுவீர்கள். அப்ப இன்னைக்கு ஒரு புரிதல் நமக்கு வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை கட்டுகிற பெரிய பொறுப்பு எனக்கு உண்டு. சின்ன பிள்ளையிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்க வேணும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஒரு தேவரக ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும். ஏனென்றால் உன் குடும்பம் ஒரு அற்புதமான குடும்பம், அதிசயமான குடும்பம், கற்பாறையின் மேல் கட்டப்படுகிற ஒரு குடும்பம், தேவரக தேவ பக்தி நிறைந்த ஒரு குடும்பமாய் இருக்கும். ஏனால் நான் சொல்றேன், அந்த வீடு 1000 புயல்கள் வந்தாலும், 1000 போராட்டங்கள் வந்தாலும், 1000 விரிசல்கள் வந்தாலும், நான் சொல்லட்டுமா, உன் வீட்டை எதுவும் சேதப்படுத்த முடியாது. எவரோடும் ஒரு எல்லை மீறி பழகாதீர்கள். பேசுவதை தவிருங்கள், பார்ப்பதை தவிருங்கள். சிலரை பார்க்கிறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தொட்டு பேசுகிற பழக்கத்தை நிறுத்துங்கள். ஆண்கள் பெண்களை தொட்டு பேசுவது, பெண்கள் ஆண்களை தொட்டு, சில பேர் தடவி தடவி பேசுறது. என் தம்பி, எங்க அக்கா, அப்புறம் அது சொக்கா கதையா போகும். அது மிகப்பெரிய மனப்பிரளயத்தை உங்களுக்கு அது ஏற்படுத்திவிடும், மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தரிசனம் அது சிதைக்க பண்ணும். சரியா படிக்க முடியாது. உங்க குடும்ப இல்லற வாழ்வில் நாட்டம் கொள்ள முடியாது. இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய மனதிலே ஒரு தூய இரத்தத்தினால் ஆண்டவர் சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை நம்முடைய குடும்பத்தில் வெளிப்பட செய்வாராக. நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே தேவ பக்தி நிறைந்த ஒரு தெய்வீக சிந்தை அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். பாருங்க, பிள்ளைகளுக்கு இருக்கணும், தாய்மாருக்கு இருக்கணும், தகப்பன்மாருக்கு இருக்கணும், வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த தெய்வீக தேவ பயம் கொண்ட சிந்தை இருக்குமையானால் நான் சொல்லட்டுமா, அந்த வீட்டுக்குள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அது ஊற்றப்படும். அந்த வீட்டில் ஊற்றப்படும் ஆவியானவருடைய ஆசீர்வாதம், பரிசுத்தாவினருடைய வல்லமை ஊற்றப்படும். நான் சொல்லட்டுமா, நீ சந்தோஷத்தை தேடி எங்கேயும் போக வேணாம். உன் குடும்பத்துல பரிசுத்தாவினருடைய வல்லமை ஊற்றப்படும் பொழுது சந்தோஷம் உன் வீட்டுல இருக்கும், சமாதானம் உன் வீட்டுல இருக்கும். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரும் உன் துறவில் ஊறுகிற ஜலமும் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதை பானம் பண்ணு. அதை எப்படி பெட்டர் ஆக்கலாம், என் ஃபேமிலி எப்படி பெட்டர் ஆக்கலாம், கணவன் மனைவி உறவு எப்படி மகிழ்ச்சி ஆக்கலாம், எப்படி அதை ஆசீர்வாதமா மாத்தலாம். ஆண்டவர் ஞானங்களை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார், மென்மைகளை கொடுப்பார், சிறந்து கட்டும்படி கர்த்தர் செய்வார். இன்னைக்கு பிரதானமாய் நான் சொல்லுகிறேன், எதிர்ப்பாளரோடு பழகுவதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையை கையாளுங்கள். அது உங்கள் குடும்பத்தை அழகாய் காப்பாற்றும். ஜாக்கிரதையை கையாள தவறுவீர்களே ஆனால் உங்கள் குடும்பங்களுக்கு வேற யாரும் சூனிய வைக்க வேணாம், நீங்களே சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தை கட்டுவதும் நீங்கள்தான், இடிப்பதும் நீங்கள்தான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கற்றா, புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே அந்த வீட்டை இடிக்கிறா. ஆண்டவர் மேல பழி போட்டுறாதீங்க. ஆண்டவர் மேல பழி போடாம கட்டுவதும் இடிப்பதும் நீங்கள். ஏன்னா உங்க கையில ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்ததுனால அந்த பொறுப்புணர்வோடு நாம் நடந்து கொள்வோமே ஆனால் நாமும் நம் பிள்ளைகளும் நம்முடைய பின் சந்ததிகளும் நாம் இருக்கிற ஊர் பகுதி தேசத்திலே நாம் ராஜரீகம் பண்ணுவோம். அதில் நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார், செழித்தோங்க பண்ணுவார், நிலைத்து நிற்க பண்ணுவார். எல்லா விதமான நன்மைகளால் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் முடிசூட்டுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்ப இன்னைக்கு குடும்பத்துக்கு விசேஷமாய் தேவ பக்தி நிறைந்த குடும்பமா என் குடும்பம் மாறட்டும்.
தேவ பயம். அந்த குடும்பத்துல நான் சொல்றேங்க, உண்மையான சந்தோஷம் தங்கி இருக்கோங்க. அங்க உண்மையான மகிழ்ச்சி அந்த வீட்டுல தங்கி இருக்கும். உண்மையான ஒரு சமாதானம் அந்த வீட்டுல தங்கி இருக்கும். சிற்றின்பங்கள் நிறைந்த குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆரம்பத்தில் ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கும், ரொம்ப குதூகலமா இருக்கும், ரொம்ப நல்லதான் இருக்கும். ஆரம்பத்தில் அப்படி இருக்கும். ஆனா அத்தனையும் மிகப்பெரிய வலியையும் வேதனையும் பழிகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அவப்பெயர்களையும் அது ஏற்படுத்திவிடும்.